107 இடங்கள்ல வென்றும், இப்போ தமிழக வெற்றி கழகத்தினால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இத பத்தி சொல்லுங்க சார். ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியலங்கிறது ஒரு சிக்கல் அப்படின்னாலும், ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை, அதாவது இருக்கிற கட்சிகள்ல பெரும்பான்மை கட்சி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கையில தான் இருக்கு. அவங்க தான் வந்து 107 சீட் வச்சிருக்காங்க. அதாவது 2 இடங்கள்ல விஜய் வெற்றி பெற்றாலும் 1 அதுல சேராதுங்கிறதுனால 107ன்னு சொல்றோம். அது போக வந்து அவர்களுக்கு ஒரு சபாநாயகர் நம்பரும் போயிடும். அப்போ 106 தான் அவர்களுடைய நம்பர். அப்போ 118 இடங்களுக்கு கிட்டத்தட்ட 12 சீட் எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. சரிங்களா? அப்போ இது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல அ காங்கிரஸ் போய் அவர்களுக்கு உதவி இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 5 சீட்டு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து 100 எ ஆ 6 பிளஸ் 5 111, 12ன்னு வருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ம். அப்புறமும் கூட ஒரு 6 சீட் அவர்களுக்கு தேவைப்படும். ம். இப்ப இந்த 6 சீட்ட யாரு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது. இதெல்லாம் வெளியில இருந்தாலும், இதையெல்லாம் அவர்கள் சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணுமே தவிர, சட்டசபை கூடி இந்த பெரும்பான்மை நிரூபிக்கணுமே தவிர, கவர்னர் இதுல வந்து முடிவெடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து போய் கவர்னர சந்திக்கிறாரு. அவருக்கு அ கான்வாய் எல்லாம் குடுத்துட்டாங்க. நீங்க வெற்றி பெற்ற உடனேயே கான்வாய் எல்லாம் குடுத்து அவருக்கு பாதுகாப்புலாம் குடுத்துட்டாங்க. ஆனா, நீங்க இப்போ இன்னைக்கு கான்வாய ரத்து பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டா, அவருக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. நிரூபிக்க வேண்டியது கவர்னர்ட்ட கிடையாது. விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆளுநர்ட்ட, நான் ஆட்சி அமைந்த அப்புறமேட்டு என் பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா? இல்ல அதுதானே சரி. அது அவர் சொல்றது இல்ல. காங்கிரஸ் அவர்களோட இப்ப போய் சேர்ந்திருக்கிற காங்கிரஸும் அதத்தான் சொல்லுது. காங்கிரஸ் குற்றம் சாட்டுது. அது காங்கிரஸ் குற்றம் சாட்டுதுங்கிறது மட்டும் இல்ல. தமிழ்நாட்டு மக்களே குற்றம் சாட்டுறாங்க. இப்போ விஜய்க்கு விழுந்திருக்கிற வாக்குகள் இதெல்லாம் வந்து விமர்சனம். அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும். ஆனா விஜய் ஒரு பெரும்பான்மை கட்சி. தனிப்பெரும்பான்மை கிடைக்கலையே தவிர பெரும்பான்மை கட்சி. அவரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து தான் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிச்சு அவர் வந்து இருப்பாரே தவிர, அதற்கு இடையில் ஆளுநரே கேட்கிறாரு இல்லையா? எங்களுக்கு 118க்கு மேல நீங்க நம்பர் காட்டுங்க. ம். அப்படின்னு பெரும்பான்மையை காட்டுங்கன்னு சொல்றது இது முழுக்க முழுக்க பாஜக, குறிப்பா மோடி, அமித்ஷா இவர்களுடைய கை இல்லாமல், அவர்களுடைய அழுத்தம் இல்லாமல், அவர்களுடைய திட்டம் இல்லாமல் இது செய்ய முடியாது. இப்போ அப்போ விசிக வந்து கூட்டணிய வந்து குறித்து பேச வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? விசிக பொறுத்தவரைங்க விசிகாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது இப்போ இருக்கிற பிரச்சனைன்னு இல்ல. இதுக்கு முன்னாடி அவர்கள், அதாவது இந்த இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருந்தே தீவிரமாக அவர்கள் வந்து சொல்வது, விஜய் என்பவர் ஒரு பாஜகவின் ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ். அவர் வந்து ஒரு முகமூடி அணிந்த நபர். பாஜக நேரடியா களத்துல குதிக்க முடியாதனால விஜய் இறக்கி விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். அப்ப அப்படிப்பட்ட விமர்சனத்தை வச்சுட்டு போய் சேர்றதுங்கிறது, அதுவும் அப்படி சேர்றதுக்கு காரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்குது, நாங்க வந்து மதவாத சக்திகளை உள்ள விடக்கூடாதுன்னு நாங்க சேரணும் அப்படின்னு சொல்லுது. மதவாத சக்திகளை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்ற அந்த காரணத்துக்கு திருமாவளவனுடைய பேச்சு அல்லது அவருடைய கொள்கைகள் ஒத்து வராது. இன்னும் கூடுதலா பல சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே மும்மொழி கொள்கையை வந்து பரிசீலிக்கணும். அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு பாஜக மேலிருந்து அழுத்தம் கொடுக்குது. 3 மாநில தேர்தல் அதாவது இந்த ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷமே. அப்போ அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைக்கும் போது இவரு உள்ள கூட்டணியில நின்னாருன்னா பல்வேறு சிக்கல்களை சந்திப்பாரு. அப்ப அதையெல்லாம் அவர் யோசிப்பாரு. அதனால இது வெறுமனே ஒரு விஜயை வந்து ஆட்சி அமைக்க விடுவது என்பது ஒரு பெரிய லாபம் கிடையாது. இன்னும் கூடுதலா சொல்றேன். விஜய் ஒரு எந்த பழுதும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியரா ஆட்சி அமைக்கணும்னா, எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு வலுவான கட்சி உதவுனா தான் உண்டே தவிர, ஏன் அப்படின்னா, திமுக எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுகிறோம்னு தெளிவா சொல்லிடுச்சு. அதுக்கு மேல அது வந்து வேலை செய்யாது. இன்னொன்னு விஜயும் திமுகவை எதிர்த்து வந்தவர். இப்போ அதிமுக வேணா உதவினால் உடனடியாக பிரச்சனை தீர்ந்துவிடும். மற்றபடி இவர்கள் எல்லோரும் தனித்தனியாக உதவினால் பெரிய, அதாவது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளான நிலைமையில அவங்க இருப்பாங்க. இருக்கிறது மட்டுமில்ல, பாஜக செய்கிற ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. யாரு?
காங்கிரஸோ அல்லது இன்ன பிற நாளைக்கு சிபிஎம் போனாலும் அது சிபிஎம் போகலன்னு சொல்லிடுச்சு. இதர எந்த கட்சி போய் சேர்ந்தாலும் சரி அவர்கள் தலையில் விழியும். முற்போக்கு இடதுசாரி தத்துவம்னு சொல்லிட்டு யார் அங்கே நின்றாலும், நாங்கள் சனாதன சக்திகளை தடுக்க போனோம்னு யாரு சொன்னாலும் அவர்கள் எல்லாம் விஜயை வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில அந்த பழியை அவர்கள் மேல் உள்ள. இன்னைக்கு காங்கிரஸ் இருக்க போற பெரிய சவால் அதுதான். நாளைக்கு பாஜக செய்கிற எல்லா விஷயத்தையும் காங்கிரசும் சேர்த்தே இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். சார், இப்ப விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத இந்த சூழல்ல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அது உண்மையா பொய்யா? இது உண்மையும் இல்லை, இது சாத்தியமும் இல்லை. திமுக ஒருபோதும் செய்யாது. அதிமுகவுக்கு ஒருவேளை ஒரு கற்பனை அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் கூட திமுக ஒருபோதும் செய்யாது. ஏன் செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அதாவது கடந்த காலத்துல அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் செய்யப்பட்டது. 70கள்ல அது ஆரம்பத்துல நிகழ்ச்சி பார்க்கப்பட்டது. அதாவது எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்தில். அதற்கு பின்னாடி வெகு தூரம் பயணிச்சு தூரம் வந்தாச்சு. இப்போ 2 பேருடைய இலக்கு, அதாவது புள்ளியுமே வெவ்வேறுன்னு ஆயிப்போச்சு. அந்த கட்சியில இருந்து சில எம்எல்ஏக்கள் மாத்தி மாத்தி வந்துக்கலாமே தவிர, அதே மாதிரி இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க நாளைக்கு விஜய் கிட்ட கூட அதிமுக கிட்ட இருக்கவங்க போவாங்களே தவிர, ஒட்டுமொத்தமா கட்சி 2 சேர்ந்து அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பதுங்கிறது முற்றிலும் சாத்தியம் இல்லாதது. இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவுக்கு இருக்கிற ஒரு வில்லோ ஒரு போர்க்குணமோ ஒரு எதிர்த்து போராடுகிற திறனோ கிடையாது. அது விஜயை மாதிரி அதிமுகவும் ஒரு வகையான பலவீனமான கட்சி. அது மேல 1008 குற்றச்சாட்டுகள் இருக்குது. இங்க கொடநாடு கொலை கேஸ் இருக்குது, விஜய் மேல சிபிஐ கேஸ் இருக்குது. இப்ப 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் பாஜகவின் அந்த பிடியில் ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும். அதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்குது பாஜக. இந்த இடத்துல திமுக போய் அதிமுகவோடு இணைவது என்பது தன்னையும் ஒரு வகையான பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளி விடுவது. இன்னும் கூடுதலா எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்தில் பெருமிதத்தோடு ஒரு ஸ்ட்ராங்கா நின்று சண்டை ஓடுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது திமுகவுக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த நெருக்கடியுமே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். நீங்க ஜெயித்தாலும் தன் மேல் என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய விளிம்பில், அதாவது ஒரு பக்கம் தீ, ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் பாதாளம்ங்கிற மாதிரி பெரிய சுழலுக்குள் மாட்டிருக்கிறார் விஜய். இவரோடு போய் சேருகிறவர்கள் இதே மாதிரியான ஒரு சுழலில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு உதவ போறது இல்ல. அவங்க அதாவது தண்ணீருக்குள்ள விழுந்த நண்பனை காப்பாற்ற போய் சேர்ந்து முங்கிக்கிட்டு போன நண்பர்கள் பாத்திருக்கீங்களா? அதே மாதிரியான சிக்கலாகி போடும். அப்படிப்பட்ட நிலைமை காங்கிரசுக்கு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் அதை சிந்திக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அது பாஜகவின் தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறதுனால, செங்கோட்டையன் ஏற்கனவே தாவேகாக்குள்ள இருக்கிறாரு. அவரு கேதாரிநாத்துக்கு நான் போறேன், நான் புனித பயணம் போறேன்னு அமித்ஷாவை பார்த்துட்டு தாவேகால சேர்ந்தவர். அதனால இவர்களின் கூட்டுத்தான் அதாவது நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இயல்பான இயற்கையான ஒரு கூட்டணி. அது இதுதான். திமுக விஜயமோ அல்லது திமுகவோ அதிமுகவோ இது 2மே தவறு. திமுக இன்னும் சொல்றதா இருந்தா தோற்றாலும் கூட திமுக தான் அரசியலை நிர்ணயம் செய்யும். தமிழ்நாட்டின் அரசியலை நிர்ணயம் செய்கிற ஒரே சக்தி அது திமுக மட்டும்தான். அது தாவேகாவும் கிடையாது, அது மற்ற கட்சிகளும் கிடையாது. இன்னும் கூடுதலா விசிகாவுக்கு கூடுதலா சிறப்பா சொல்றேன், திருமாவளவன் அவர்களுக்கு முதல்வர் பதவியே தாரேன் அல்லது துணை முதல்வர் பதவியே தாரேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாலும் கூட திருமா செல்வது என்பது நாளைக்கு நிகழ இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், பாஜக செய்கிற எல்லா அழுத்தங்களுக்கும் பணிந்து போக வேண்டிய ஒரு தொங்கு அரசாங்கத்துல இருக்குது. இன்னைக்கு விஜய் இல்ல, 100 சீட்டை வச்சுட்டு திமுக ஜெயிச்சிருந்தாலும் அதேதான் நிலைமை. திமுகவும் தன் கையாலேயே சனாதன பாஜக சொல்லுகிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் வரும். அதனால ஒரு வகையில் இது திமுகவுக்கு லாபம் தான், இந்த எதிர்கட்சி அப்படிங்கிற பொசிஷன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஒரு நிம்மதியான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான். மத்த எல்லோருமே நிம்மதியை தொலைத்து விட்டு இருக்கிறார்கள். நீங்க நல்லா யோசிச்சுக்கங்கிற, அதாவது தொங்கு அரசாங்கங்கள் நெருக்கடிகள் வரும்போது முதலமைச்சரா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. கர்நாடகாவின் குமாரசாமி தொங்கு அரசாங்கத்தில் இருந்தாரு. அவர் மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுதாரு. ஒரு நாளும் என்னால் தூங்க முடியலன்னு.
97, 98 காலகட்டத்தில் அஹ், இன்னைக்கு மிருகவளத்தோடு இருக்கக்கூடிய இன்னைக்கும் தொங்கு அரசாங்கம் தான் பிஜேபி. அன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்துச்சு. யாரு? வாஜ்பாய் காலத்துல. வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா ஆதரவு கொடுத்தார். ஒரு நாள் கூட எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. ஜெயலலிதா வாபஸ் திரும்பி வாங்கிட்டு ஆட்சி கலைந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சுன்னு யாரு? பாஜகவின் தலைமையே சொன்னுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய்க்கு இனிமேல் தூக்கம் என்பது கிடையாது. ஒருவேளை விஜயோடு சேர்ந்து யாராவது நின்றால் அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பை பெற்றுக் கொண்டால் அவர்களுக்கும் இதே நெருக்கடிதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.